அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப பேசப்பட்டது என்னன்னா, அந்த படத்தில் மினியேச்சர் கிரியேட் பண்ணி அந்த ஒரு வெள்ளம் வர்ற மாதிரி, அதாவது வெட்டி விட்டுருவாங்க ஆற்று, இது வந்து கரையை வெட்டி விட்டுருவாங்க. அது வந்து இந்த குடிசையில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து அழிக்கிற மாதிரி அந்த வெள்ளம் வந்துடும். அந்த வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளம் வந்து எப்படி வருது அப்படிங்கிற ஷாட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறது, அந்த குழந்தை வந்து அப்படி அந்த முள்ளில் சிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அழுகுற அந்த காட்சி மனசை அப்படியே உலுக்கிடும். இப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் தேவர் மகன் வந்து வந்தது. இதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசர் சார் வந்து சொன்னார் ஒரு முறை. என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் நான் நடித்தது என்னவோ 7 சீன் தான், ஆனால் நான் தான் படத்துலேயே மெயின் வில்லன் அப்படின்னாரு. ஸோ அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது. ஏன்னா படத்தில் சில பேர் வந்து நான் எத்தனை சீன் வரேன், எவ்வளோ டைலாக் பேசுகிறேன், அதெல்லாம் இல்லை. இந்த படத்தில் வந்து ஒரு ஷாட்டு, அவர் மதன் பாபு வந்து ஒரு டைலாக் சொல்லிப்பார். அந்த டைலாக் சொல்லும் போதே பெரிய கல்லறுவை நீர் அப்படின்வார். உடனே மறவன் அப்படின்வார். அவ்வளோதான், அது சும்மா ஒரு இதுதான். ஆனால் அப்படி பயமாக இருக்கும்.